கர்த்தரை நாம் மையப்படுவதாக. இன்று நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டு அதை தியானிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். வேதத்திலே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் சொல்லப்படுகிறது. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சாமுவேல் ஏலியின் நிமித்தம் வளர்க்கப்படும் போது, ஆலயத்தில் வளர்க்கப்படும் போது, அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தேவன் அவனை கூப்பிடும்போது, இதோ அடியேன் என்று சொல்லும் என்று ஏலி சொல்கிற வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்த போது, தேவன் சாமுவேலை குறித்து கீழ்ப்படி நிமித்தம் அவனை ஆஸ்வதிக்க தேவன் விரும்புகிறார். தொடர்ந்து இந்த சம்பவங்களை நான் பார்க்கும்போது, ஏலியின் பிள்ளைகள் தவறான பாதையில் போவதை தேவனுக்கு விருப்பமில்லாதனால் அவரை அழிக்கும்படி சங்காரம் பண்ணுவேன் என்று சொல்லி சாமுவேல் எடுத்து பேசின போது, அவன் ஏலியின் இடத்தில் போய் சொல்லுகிறான். தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். அதனுடைய மேல் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர், கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாயாக என்றான். ஏலியின் தன் பிள்ளை அழித்து போனதை குறித்து தேவன் எச்சரிக்கை குறித்து அவன் சொல்லும்போது, தன் பிள்ளை குறித்து அவன் விசனமாக இல்லாமல் அவன் சொல்கிறான், தேவனுக்கு நலமானது செய்யட்டும் என்று அவன் சொல்ல விரும்புகிறான். ஒரு வார்த்தையும் கீழே விழவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவன் மறைக்காமல், எதையும் ஒன்றாகியும் மறைக்காமல் அவனுக்கு எல்லாவற்றையும் சொன்னான். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், அவனுக்கு குறித்து ஒரு வார்த்தையும் கீழே விடாதபடி கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றார் என்று சொல்லி. ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தையை, தேவன் நமக்கு அருளும் ஈவுகளை, தேவன் நமக்கு காட்டும் பாதைகளை நாம் மட்டும் அதன்படி நடக்காதபடி மற்றவர்களும் நடக்கும்படி செய்வதற்கு நாம் பாத்திரமாக இருக்க வேண்டும். ஒன்றாகிலும் மறைக்கக்கூடாது. நம்ம அநேக நேரத்தில் நம் பிரசங்கம் செய்யும் போது விசுவாசிக்கு ஏற்றபடி அவர் மன விருப்பத்தின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கடிந்து கொள்கிற வார்த்தைகளை கூட அங்கு அவர்களுக்கு நலமானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை சொல்லி கடந்து செல்கிறோம். ஆனால் தேவன் எச்சரிப்பார். ஆனால் தேவன் ஒருவனை கடிந்து கொள்ள விரும்புவாரானால் அது வேதத்தை சொல்ல போகிறது, தேவன் எல்லாவற்றும் கடிந்து கொள்ளும் போது என்ன செய்கிறார்னா, அவர் நலமானது காரியங்களை செய்யும்படி தான் தேவன் கடிந்து கொள்கிறார். ஆகவே இந்த இடத்தில் சொல்லும்போது, கடிந்து கொள்ளும்போது அவன் நலமானது செய்யட்டும் என்று சொல்லி போகிறான். ஆனால் சாமுவேல் ஒன்றையும் மறைக்காதபடினாலே கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார், ஒரு வார்த்தையும் கீழே விடாதபடி நான் பார்த்துக்கொள்வேன் சொல்லுகிறார். தொடர்ந்து பார்க்கும்போது மீகாவில் நாம் வாசிக்கிறோம். இதோடைய வேரியேஷன் நாம் பார்க்க போகிறோம். இதோடைய இருவிதமாக இருக்கிற காரியம் நாம் பார்க்க போகிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, மீகா 7 அதனுடைய 8வது சொல்லப்படுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்தின் கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லி. அப்போது நம்ம இங்கே பார்க்கும், விழுந்தாலும் சத்துருவே நான் விழுந்தாலும், அப்போ நாம் விழாதபடிக்கு நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை அதை தரையில் விழாதபடி, அதில் வழியறையில் விழாதபடி, கற்பாறையில் விழாதபடி, முற்கள் நடுவில் விழாதபடி நம் இருதயத்தை நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையாக நம் இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் சொல்ற ஒன்றாகிலும் கீழே விழாதபடி கர்த்தர் செய்வேன் சொல்லி வேதத்தை சொல்லப்படுகிறது. விதையானது அது மண்ணில் வந்து சாகாவிட்டால் அது தன் பலனை கொடுக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் இருதயத்தில் வைக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, நம்முடைய மாம்ச கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் போது கர்த்தர் சொல்கிறார், அவர் வார்த்தை நிறைவேற்றும் அளவும் தேவன் உண்மையாக இருக்கிறார். ஆகவே இங்கு சொல்லப்படுகிற இந்த வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். சத்துரை குறித்து அவன் சொல்லுகிறார். இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, மீகாவில் சொல்லப்படுகிறது, என் சத்துருவே என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே, நான் கீழே விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அவன் இதயத்தில் வைத்தபடினாலே அவன் தடுமாற்றம் உண்டான போது கூட, அவன் விழும் பொழுது கூட கர்த்தரை சமூகத்தில் சொல்லுகிறான், நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவன் எழுந்திருப்பேன் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால், ஒரு வார்த்தையும் கீழே விடாதபடினால், அவன் இருதயத்தில் அவன் வைத்துக் கொண்டபடினாலே அவன் தைரியமாய் சொல்லுகிறான். தன் வழியிலே, இந்த பூமியிலே பாவமான வழிகள் அநேக நாட்கள் அவன் நெருங்கி வரும்போது, சில சமயங்கள் மாம்சத்தில் அவன் தடுமாறும் போது, ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், என் தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை விடுவிப்பார் என்று சொல்லி அவனுக்கு தெரியும். ஆகவே தான் அவன் தைரியமாய் சொல்லுகிறான், சத்துருவே எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி, நான் மரணத்தில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் வெளிச்சமாக இருப்பது எப்போ தெரியுமா? தேவனுடைய
வார்த்தை. ஆகவே சொல்லுகிறது சங்கீதம் 119 அதில் 105 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லி. அப்போ வெளிச்சத்தில் உட்கார்வு என்று சொல்வது காரணம், நம் இரவில் இருக்கும்போது நம் வீட்டில் இருக்கும் விளக்கை போடுவதல்ல, லைட்டை போடுவது, அந்த வெளிச்சத்தை அவன் சொல்லவில்லை. சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நான் இருப்பேன், நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், என்னை குறித்து நீ சந்தோஷப்படாதே. கண்டிப்பால் நித்தியமான வெளிச்சமுள்ள ஒரு தேவன், என்மேல் பிரகாசிக்க தேவன் வாஞ்சவராக இருக்கிறார். நான் அவரிடத்தில் முழுமையாக என்னை அர்ப்பணிக்கும் போது, முழுமையாக அவரிடத்தில் என்னை முழுமையாக தரும்போது, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வார்த்தையை அனுப்பி என்னை குணமாக்கி, அவர் வார்த்தையை என்னை ரட்சித்து, அவர் வார்த்தையால் என்னை மீட்டு என்னை வெளிச்சத்தில் நடத்த தேவன் வளர இருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு விரோதமாக செய்த பாவங்களை, குற்றங்களை, அக்கிரமங்களை நான் தேவ சமூகத்தில் நான் அறிக்கை செய்வேன். ஆனால் தேவனத்தை நான் அறிக்கை செய்வேனால் நீதிமொழி சொல்லப்படுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுவான். நாம் இரக்கத்தை பெருக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் வரும்போதே நம்முடைய பாவ காரங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். அப்போது அந்த பாவம் எல்லாம் அகன்று போகும்போது தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நம்ம இருதயத்தில் தங்கும்போது அந்த வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தும், வெளிச்சத்தில் நடத்தும். ஆகவே சொல்லப்படுது, ஒன்றாகிலும் தரையில் விடாதபடி தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் உண்மையிலாக இருக்கிறார். அவர் பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனுபுத்திரன் அல்லவே, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ. அவர் விதத்தை சொல்லப்படுது, உன் இள வயதில் நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி. நாம் மறந்தால் அவர் நம்மோடு மறக்காத தேவனாய், அவர் கொடுத்த எல்லா வார்த்தையிலும் உண்மையாக இருக்கிறார். எப்போ தெரியுமா? நம் முழுமையாய் அவரிடத்தில் அர்ப்பணிக்கும் போது, முழுமையாய் நம்ம அவரிடத்தில் தரும்போது, உண்மையாய் உத்தமத்தோடு அவரை தேடும்போது தேவ சமூக வார்த்தை நம்ம நடத்துகிறது. அப்போ நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றி, சாபங்கள் எல்லாம் அகற்றி நம்மளை தேவனை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கார். நமக்கு ஒரு நிச்சயமான காரியம் உண்டு. தேவ சமூகத்தில் இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும்போது பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். வேதத்தில் சொல்லப்படுகிறது அல்லவா, வேதத்தில் அழகாய் சொல்லப்படுது, நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும், பழையங்கள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. தேவனுடைய வார்த்தை நாளுக்கு நாள் அது சொல்லப்படுகிறது, தேவனுடைய கிருபை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. புதிய கிருபையாக நம்ம நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவர் வார்த்தையை நாம் கனப்படுத்துவோம். அவருடைய இருதயத்தில் அவர் வார்த்தை வழிக்கும் போது கர்த்தர் நம்மை விடாதபடி நம்மை பாதுகாத்து நம்மை நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you. Amen.